எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் உம்முடைய அதிசயமான கிருபைகளை 2026 நீர் விளங்க பண்ணுகிறீர். அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், எதெல்லாம் மறைவாக இருந்ததோ, எதெல்லாம் அறியப்படாமல் இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு தெரியலையோ, அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு விளங்க பண்ண போகிறார். பல நேரங்களில் we don't understand what is happening in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்குது, எதுக்காக நடக்குது, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கணவன். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயமான அவருடைய கிருபைகளை விளங்க பண்ண போகிறார். நம்முடைய போதகர் சொன்ன அந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அது போதும் மட்டுமல்ல, அந்த கிருபையே கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். உலகம் சொல்லுது நீ விளங்காம போயிடுவ, ஆனா கர்த்தர் சொல்றார் உன்னை விளங்க பண்ணுவேன். ஆமேன். புரியாதவர்களை புரிய வைப்பேன், அறியாதவர்களை அறிய வைப்பேன், தெரியாதவர்களை தெரிய வைப்பேன். என்ன சொல்லுங்க, unknown things will be known, invisible things will be visible. சொல்லுங்க, காணக்கூடாதவைகளை 2026 நான் பார்க்க போகிறேன். சத்தமா சொல்லுங்களேன். unknown things will be known, invisible, காணக்கூடாத ஒன்று, அதை காண போறேன். இதுவரை நான் பார்க்காத, நான் கண்டிராத, அனுபவிக்காத ஒன்றை கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன சொல்லுங்க, விளங்க பண்ண போகிறார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை he will prove. கரங்களை போய் சொல்லுங்க, தேவன் என்னை, என் வாழ்க்கையை அவருடைய கிருபையில் நிரூபிப்பார். இது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், யாருக்கோ செஞ்சாரு, அவருக்கு பண்ணார், இவருக்கு பண்ணார், தாவீதுக்கு பண்ணார், ஆபிரகாமுக்கு பண்ணார். இல்லை, என் வாழ்க்கையில் நான் செய்வதை இந்த வருஷத்தில் பார்க்க போறேன். சொல்லுங்க, God is going to prove that. சொல்லுங்க எல்லாரும், கிருபையை நிரூபிக்க போகிறார். தமிழ் புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லவங்க தான், ஆனால் நிரூபிக்கிறோமா? நம்ம ரொம்ப ஆவிக்குரியவங்க தான், பட் we don't prove that. நம்முடைய இந்த வார்த்தை பல நேரங்களில் நிரூபிக்கிறது இல்லை. தேவன் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் he proved it. சொல்லுங்க, நல்லவர் நிரூபித்தார், வல்லவர் நிரூபித்தார். அவர் எங்கெல்லாம் whatever he has done he proved it. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே என்னை பற்றி உலகத்துக்கு தெரியல, என் கணவனுக்கு தெரியல, என் மனைவிக்கு தெரியல, என் பிள்ளைகளுக்கு தெரியல, அவர்கள் மத்தியில் என்னை நிரூபிக்க போகிறீர். ஆமீன். உலகம் பார்க்குற பார்வை வேற, நீங்கள் என்ன பார்க்குற பார்வை வேற, அது வேற. ஆனால் தேவன் சொல்றார், நான் அவருடைய பார்வை தெளிவானது, தீர்க்கமானது, உறுதியானது, உன்னதமானது. இப்போ நான் இப்படி பார்க்குறேன், இப்போ இவர் ஐயாவை பார்க்குறேன், பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவர் மல்டி மில்லியனாக நான் பார்க்குறேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர் கதை எனக்கு தான் தெரியுன்றாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, விளங்க பண்ணும்.